Good morning students. So electrochemistry நடந்த test 65 ஓட answer keys தான் பார்க்க போறோம். பாருங்க, for a cell reaction involving two electron changeங்கிறதுக்கான சிம்பல் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா n யூஸ் பண்ணுவோம். So n equal to 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. Standard EMF of the cell is 0.295. சரிங்களா? அப்ப E0 செல்லோட வேல்யூ இது. சரிங்களா? டெம்பரேச்சரோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. So T equal to 25 degree Celsius plus 273 equal to 298 Kelvin. சரிங்களா? So equilibrium constant ஓட வேல்யூ கண்டுபிடிக்காதான் சொல்லியிருக்காங்க. So the equilibrium constant for the reaction at 25 degree Celsius will be. அப்ப Kc ஓட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? அப்போ ரெண்டு ரிலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா பாருங்க. E0 செல்லோட வேல்யூ கொடுத்திருக்கிறதுனால அதோட ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். 0.0592 divided by n into log of Kc. சரிங்களா? Kc ஓட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்ப வேல்யூ சப்ஸ்டிடியூஷன் பண்ணலாம் பாருங்க. E செல்லோட வேல்யூ பாருங்க 0.295 equal to 0.0592 divided by n, 2 electron transfer, so log Kc. சரிங்களா? log Kc ஓட வேல்யூ தான் நமக்கு தேவையான Kc இருக்கு. சரிங்களா? அப்ப 0.295 into 2 divided by 0.0592 போட்டீங்க அப்படின்னா இது ரெண்டு கேன்சல் பண்ணீங்கன்னா 10 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்குது. ஈக்குவல் டு log Kc. Kc ஓட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப ரெண்டு சைடுல ஆன்டிலாக் எடுக்கணும். ஆன்டிலாக் எடுக்கணும், இருக்கிற வேல்யூ அப்படியே 10 பவர் ரைஸ் பண்ணும். ஸோ அப்போ 10 power 10. சரிங்களா? Kc equal to 10 power 10 or 1 into 10 power 10. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா B. சரிங்களா? What amount of Cl2 gas liberated at anode if 1 amps current? Amps-னா நம்மளுக்கு அது யூஸ் பண்ணக்கூடிய நோட்டேஷன் I. சரிங்களா? அடுத்து பாருங்க, டைம் டேக்கன் T கொடுத்துருக்காங்க. is passed for டைம் 30 minutes. ஸோ 30 into மினிட்ல கொடுத்துருக்காங்க. செகண்டுக்கு மாற்றத்துக்காக into 60 பண்ணிக்கிங்க. ஸோ அப்போ 1800 seconds அப்படிங்கிறது கிடைக்கும். சரிங்களா? சொல்யூஷன் பாருங்க, NaCl சொல்யூஷன். சரிங்களா? ஸோ NaCl சொல்யூஷன்ல இருந்து Cl2 கேஸை லிபரேட் பண்றதுக்கு எவ்வளவு டெபோசிஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சரிங்களா? Cl2 எவ்வளவு லிபரேட் ஆகும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு பாருங்க, NaCl பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு Cl மைனஸ்ல தான் இருக்கும், குளோரைடா தான் இருக்கும். சரிங்களா? அதுல இருந்து உங்களுக்கு Cl2 மாத்திரம். அப்படி பார்க்கும்போது மைனஸ்ல இருந்து உங்களுக்கு 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு மாறுது. அப்போ ரெண்டு Cl2 வேணும் அப்படின்னா 2 moles of Cl minus இருக்கணும். அப்போ உங்களுக்கு 2 எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். அப்போ n equal to நம்ம என்ன எடுத்துக்கணும், 2 எடுத்துக்கணும். ஸோ நம்ம இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா வந்து பார்த்தோம்னா லா ஆஃப் எலக்ட்ரோலைசிஸ் தான். சரிங்களா? ஃபர்ஸ்ட் லா தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ அப்போ m equal to ஃபார்முலா Z into Q. சரிங்களா? Q equal to ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா I equal to Q by Tங்கிற ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். அதுல இருந்து Q வேணும்னா அப்போ I into T. Q is equal to I into T. அதை நீங்க அப்ளை பண்ணிக்கணும். சரிங்களா? அப்போ பாருங்க, அப்போ m equal to Z into I into T அப்படின்னு வரும். சரிங்களா? இந்த Zங்கிறது பாத்தீங்கன்னா எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலன்ட். அப்ப M divided by N into F into I into T அப்படிங்கிற ஃபார்முலா கிடைக்கும் நம்மளுக்கு. அப்போ M ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா மாலிகுலர் மாஸ் ஆஃப் குளோரின் அதோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 71 ஆம்ஸ். பாத்தீங்கன்னா கரண்டோட வேல்யூ 1 ஆம்ஸ் இன்டு டைம் டேக்கன் பாத்தீங்கன்னா 1800 செகண்ட் டிவைடட் பை n. என்னோட வேல்யூ பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ 2. சரிங்களா? அதே மாதிரி F ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 96,500. சரிங்களா? இதை நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு ஆன்சர் கிடைக்குதா, 0.66 கிராம்ஸ் கிடைக்குது. ஸோ ஆன்சர் பாத்தீங்கன்னா B ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஆன்சர் B. அடுத்து பாருங்க, இந்த ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் ஃபார் த ரியாக்ஷன் Cu2 plus Sn gives Cu plus Sn2 plus given E0 equal to 0.48 volts. சரிங்களா? உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் கேட்டிருக்காங்க அப்படின்னா டெல்டா G0 நீங்க கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போ ஒரு கிவன் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ரியாக்ஷன்ல பாருங்க உங்களுக்கு 2+ல இருந்து Cuக்கு 0க்கு மாறி இருக்கு. அப்ப 2 எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் நடந்திருக்கு. 2+ல இருந்து 0க்கு மாறி இருக்கு. அப்ப 2 எலக்ட்ரான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் நடந்திருக்கு. சரிங்களா? அப்ப பார்த்தோம்னா நம்மளுக்கு del G0 ரெண்டையும் ரிலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா பாருங்க, மைனஸ் del G0 equal to minus NF into E cell அப்படிங்கிற வேல்யூ. இதுதான் ஃபார்முலா நம்மளுக்கு. சரிங்களா? அப்ப del G0 equal to 2 எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர், அதான் n equal to 2, அதான் இதான் n ஓட வேல்யூ. சரிங்களா? அப்ப 2 minus 2 into F ஓட வேல்யூ பார்த்தோம்னா 96,500. E செல்லோட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 0.48. சரிங்களா? இதை நீங்க மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு del G0 ஓட வேல்யூ எவ்வளவு கிடைக்குது அப்படின்னா -92.64 கிலோஜூல் பெர் மோல். சரிங்களா? ஆன்சர் கிடைக்குது. ஸோ ஆன்சர் இது பாத்தீங்கன்னா A ஆப்ஷன்ல நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ ஆன்சர் A. அடுத்து பாருங்க, இஃப் E cell is positive then cell reaction is. சரிங்களா? ஸோ ஒரு ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸா இருக்கணும் அப்படின்னா இங்க பொறுத்தவரை எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி பொறுத்தவரை ஒரு ரிலாக்ஸ் ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸா இருக்கணும்னா del G ஓட வேல்யூ உங்களுக்கு எவ்வளவா இருக்கணும் அப்படின்னா நெகட்டிவா இருக்கணும். del G ஓட வேல்யூ நெகட்டிவா இருக்கணும்னா del G ஓட ஃபார்முலா பாருங்க -NF into E0 செல். சரிங்களா? அப்ப E0 செல்லோட வேல்யூ பாசிட்டிவ்ல இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு ஓவராலா உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸா இருக்கும். ஸ்பான்டேனியஸ்னு சொல்லலாம் அல்லது ஃபீசிபிள்னு சொல்லலாம். ஸோ அந்த ஆப்ஷன் பாருங்க B ஆப்ஷன்ல இருக்கு. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா B feasible.
சரிங்களா. அடுத்து பாருங்க, ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் 0.2 molarity சொல்யூஷன் ஆஃப் எலக்ட்ரோலைட் இஸ் 50 ohms. சரிங்களா. அதாவது இந்த கொஸ்டின் பாருங்க, ரெண்டு சினாரியோ கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் 0.2 molarity, அதாவது 0.2 கான்சன்ட்ரேஷன் 0.2 மோலாரிட்டியா இருக்கும்போது அந்த சொல்யூஷனோட எலக்ட்ரோலைட்டோட அது கொடுக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 50 ohms அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. இந்த ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸ் அப்படின்னா நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா கண்டக்டிவிட்டி. ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸ் இன்னொரு பேர் வந்து பார்த்தோம்னா கண்டக்டன்ஸ். சரிங்களா. அது கேன்னு தான் எடுத்துக்கணும். இது ரெசிஸ்டன்ஸ் R. சரிங்களா. ஸோ இது கான்சன்ட்ரேஷன் C. சரிங்களா. அப்போ K ஈக்குவல் எவ்வளோ எடுத்துக்கிறோம் பார்த்தோம்னா கொடுத்துருக்க வேல்யூ 1.3 Simon per meter அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா. செகண்ட் சினாரியோல பாருங்க, கொஸ்டினோட வேல்யூ பாருங்க, கான்சன்ட்ரேஷன் ஈக்குவல் டு 0.4 molarity கொடுத்துருக்காங்க. சரிங்களா. if the resistance of 0.4 molarity solution of the same electrolyte is 260 ohms. சரிங்களா. R ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 260 ohms இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. மோலார் கண்டக்டிவிட்டி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா. மோலார் கண்டக்டிவிட்டி ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க். சரிங்களா. நம்ம அப்போ எப்படி சால்வ் பண்ணலாம்? மோலார் கண்டக்டிவிட்டி ஈக்குவல் டு ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா K/C. சரிங்களா. இந்த K-க்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா G into G star, அதாவது கண்டக்டன்ஸ் இன்டு செல் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற ஃபார்முலா தான். ஸோ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் செல் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிச்சிட்டா நம்மளுக்கு போதுமானது. சரிங்களா. அப்போ ஃபர்ஸ்ட் செல் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கிறது ஃபர்ஸ்ட் இருக்க டேட்டா நம்ம யூஸ் பண்ணலாம். சரிங்களா. அதே ஃபார்முலா தான் K ஈக்குவல் டு G into G star. சரிங்களா. G into G starங்கிற ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாம். சரிங்களா. இப்போ பாருங்க, நம்மளுக்கு G star தான் வேணும் அப்படின்னா நம்ம இந்த K என்ன பண்ணலாம் அப்படின்னா டிவைட் பண்ணிடலாம். K/G ஈக்குவல் டு G star அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா. அப்போ பார்த்தோம்னா செல் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு K ஓட வேல்யூ பாருங்க 1.3. சரிங்களா. டிவைடட் பை G. சரிங்களா. G அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் தான். ரெசிஸ்டன்ஸோட ரெசிப்ரோக்கல் தான் நம்மளுக்கு இங்க கண்டக்டன்ஸா கொடுத்துருப்பாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அது கூட என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா G ஈக்குவல் டு 1/R. இது நாம ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா. G ஈக்குவல் டு 1/R. அப்போ 1/R ஓட வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணா மறுபடியும் ரெசிப்ரோக்கல் ஆகி அது கூட மல்டிப்ளை தான் ஆகும். அப்போ நம்மளுக்கு R ஓட வேல்யூ அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு G ஸ்டார் எடுத்துக்கலாம். அப்போ G ஸ்டாரோட வேல்யூ எவ்வளவு கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 65. சரிங்களா. 65 per meter அப்படின்னு சொல்லி கிடைக்குது. சரிங்களா. அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வேல்யூ லாம்டா m ஓட ஃபார்முலால நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். அப்படி சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபார்முலா நம்ம பாருங்க உங்களுக்கு லாம்டா m ஈக்குவல் டு K இன்டு K/C. அதுக்கு ஃபார்முலா வந்து G இன்டு G ஸ்டார் டிவைட் பை C. சரிங்களா. G ஸ்டாரோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா. அப்போ லாம்டா m ஈக்குவல் டு பாருங்க லாம்டா m ஈக்குவல் டு G ஓட வேல்யூ பாருங்க, G ஏற்கனவே நான் சொன்ன லாஜிக் 1/R. 1/R அப்படின்னா அதோட வேல்யூ பாருங்க G ஸ்டாரோட வேல்யூ 65. G-க்கு பதிலா 1/R ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். 1/R ஓட வேல்யூனா இங்க கொடுத்திருக்க ரெசிஸ்டன்ஸ் பாருங்க 160. சரிங்களா. அதே மாதிரி C ஓட வேல்யூ எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 0.4 molarity. சரிங்களா. அதே மாதிரி மொலாரிட்டியில போடும்போது மோல் பெர் லிட்டர்ல வரும். நம்மளுக்கு யூனிட் கன்வர்ஷனுக்காக நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா லிட்டர்ல இருக்க மோல் பெர் லிட்டர் வந்து மேல வரும்போது 1 லிட்டர் ஈக்குவல் டு நம்மளுக்கு 10⁻³ மீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லி கன்வர்ஷன் வரும். அந்த கன்வர்ஷன் ஃபேக்டரை நம்ம கணக்கில் எடுத்துக்கிறதுக்காக இன்டு 10⁻³ போட்டுக்கிறோம். ஸோ அப்போ லாம்டா m ஓட வேல்யூ எவ்வளவு கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 6.25 இன்டு 10⁻⁴ Simon மீட்டர் ஸ்கொயர் பெர் மோல் கிடைக்குது ஆன்சர். சரிங்களா. ஸோ இந்த ஆன்சர்ல நம்மளுக்கு இதுல வந்து ஒரு 10⁻⁴ வந்து மிஸ்ஸிங்ல இருக்கு. ஸோ ஆன்சர் பாத்தீங்கன்னா C ஆப்ஷன். ஸோ அப்போ 6.25 இன்டு 10⁻⁴ Simon மீட்டர் ஸ்கொயர் பெர் மோல் அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்து பாருங்க, லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி lambda naught for NaCl, KCl and KCl are 126, 152 and 150 Simon centimeter square per mole respectively. சரிங்களா. lambda naught for NaBr. சரிங்களா. மோலார் லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டியோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா NaBr ஓட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்றாங்க. சரிங்களா. இன்லெட்டா நம்மளுக்கு இன்புட்டா கொடுத்துருக்க டேட்டாஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா NaCl கொடுத்துருக்காங்க, KBr கொடுத்துருக்காங்க, KCl கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம பாருங்க நம்மளுக்கு கிவன் ஈக்குவேஷன்ல இருந்து நம்மளுக்கு NaBr வேணும் அப்படின்னா இந்த Cl வந்து கேன்சல் ஆகணும். அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த இதுல இருக்கிறதுல K கேன்சல் ஆகணும். அப்ப K-வும் Cl-ம் மைனஸ் பண்ணா போதும். அப்போ ஃபார்முலா பாருங்க லாம்டா 0 NaCl பிளஸ் லாம்டா 0 KBr மைனஸ் லாம்டா m KCl அப்படிங்கறத மைனஸ் பண்ணா போதும். அப்போ வேல்யூஸ் பாருங்க 126 NaCl-க்கு பிளஸ் அதே மாதிரி பாத்தீங்கன்னா KBr-க்கு பாத்தீங்கன்னா 152 மைனஸ் 150. சரிங்களா. ஸோ இதெல்லாம் மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 128 ஆன்சர் கிடைக்குது. சரிங்களா. 128 Simon சென்டிமீட்டர் ஸ்கொயர் பெர் மோல் அப்படிங்கிறது ஆன்சரா இருக்கு. ஸோ ஆன்சர் பாத்தீங்கன்னா ஸோ ஏ ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா NaBr-ஓட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி 128 Simon சென்டிமீட்டர் ஸ்கொயர் பெர் மோல். அடுத்து பாருங்க, ஃபார் எலக்ட்ரோகெமிக்கல் டேனியல் செல் which statement is true?
சரிங்களா. ஒரு டேனியல் செல்லோட அரேஞ்ச்மெண்ட் தான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. சரிங்களா. அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல இது எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் டேனியல் செல்ல ஆனோட்ல என்ன இருக்கும், அதே மாதிரி கேத்தோட்ல என்ன இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். சரிங்களா. ஆனோட்ல பார்த்தீங்கன்னா ஜிங்கும், கேத்தோட்ல பார்த்தீங்கன்னா காப்பரும் இருக்கும். சரிங்களா. அதே மாதிரி ஆனோட்னா ஆக்சிடேஷன். ஸோ அப்போ எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் எங்கேருந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆனோட்ல இருந்து கேத்தோட் நோக்கி போகும். அப்போ எலக்ட்ரிசிட்டி அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃப்ளோ ஆயிருக்கும். சரிங்களா. இதுதான் நம்மளுக்கு ப்ரையரா தெரியக்கூடியது. அதே மாதிரி பார்த்தோம்னா ஜிங்க்ல பார்த்தோம்னா இந்த எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் ரெண்டுக்கு நடுவில் ஒரு சால்ட் பிரிட்ஜ் இருக்கும். சரிங்களா. இப்போ இதில் பார்க்கும்போது ஆனோட் சைடில் பார்த்தோம்னா உங்களுக்கு டிசால்வ் ஆகும். சரிங்களா. அதாவது அயன் மெட்டல்ல இருந்து உங்களுக்கு டிசால்வ் ஆகும். அதே மாதிரி கேத்தோட்ல இருந்து பார்த்தோம்னா இந்த கேட்டயன் வந்து உங்களுக்கு போய் என்ன பண்ணும் அப்படின்னா டெபாசிட் ஆகும், டெபாசிஷன் நடக்கும். சரிங்களா. ரைட். இப்போ இந்த இதான் வந்து நம்ம டேனியல் செல்லோட ஒர்க்கிங் மாடல். அது இப்போ அதை வச்சு இந்த கீழே இருக்க ஆப்ஷன்ஸ் நம்ம அணுகி பார்க்கணும். சரிங்களா. ஃபர்ஸ்ட் பாருங்க, எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஃப்ரம் காப்பர் டு ஜிங்க். சரிங்களா. எலக்ட்ரான் எங்கிருந்து தான் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா ஜிங்க் டு காப்பர் தான் போகுது, காப்பர் டு ஜிங்க் அப்படிங்கிறது தப்பு. சரிங்களா. அடுத்து பாருங்க, கரண்ட் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஜிங்க் டு காப்பர். கரண்ட் பாத்தீங்கன்னா காப்பர்ல இருந்து ஜிங்க்கு தான் போகுது, ஜிங்க் டு காப்பர் கிடையாது, அதுவும் தப்பு. சரிங்களா. அடுத்து பாருங்க, கேட்டயான் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் காப்பர், கேட்டயான்ஸ் மூவ் டுவர்ட்ஸ் காப்பர் எலக்ட்ரோட். சரிங்களா. அதாவது இந்த எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய சால்ட் பிரிட்ஜ் மூலமா வரக்கூடிய இந்த கேட்டயான் உங்களுக்கு வந்து எதை நோக்கி மூவ் ஆகுதுன்னா காப்பர் எலக்ட்ரோட நோக்கி மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த டெபோசிஷன் மென்ஷன் பண்ணக்கூடியது. ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்கு. அடுத்து பாருங்க, கேட்டயான் மூவ் டுவர்ட்ஸ் ஜிங்க் எலக்ட்ரோட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஸோ அப்போ சி ஸ்டேட்மெண்ட்ங்கிறது ஆன்சர் சி கரெக்ட். சிங்கிறது கரெக்ட். அடுத்து பாருங்க, எஃபிஷியன்சி ஆஃப் த ஃபியூவல் செல் இஸ் கிவன் பை. சரிங்களா. எஃபிஷியன்சியோட ஃபார்முலான்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த இடத்துல பொறுத்தவரையிலும் ΔG பை ΔH. ஏன் அப்படின்னா இந்த 100 ஏன் அப்படின்னா ΔGங்கிறது மேக்ஸிமம் ஒர்க் டிரான்ஸ்ஃபர் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய வேல்யூ. சரிங்களா. ஒர்க் டிரான்ஸ்ஃபர் எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிற வேல்யூ. அதே மாதிரி பார்த்தோம்னா ΔHங்கிறது டோட்டல் ஹீட் இன்புட், அதோட வேல்யூ குறிக்கும், டோட்டல் ஹீட் இன்புட்டை குறிக்கும். சரிங்களா. அப்போ உங்களுக்கு எஃபிஷியன்சியோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ΔG பை ΔH. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன். அடுத்து பாருங்க, when a galvanic cell is represented in abbreviated form. ஒரு galvanic cell வந்து ஒரு செல் ரெப்ரசன்ட் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கறத வச்சு நம்ம இதை அணுக சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஒரு galvanic cell அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு இருக்கும். லெஃப்ட் சைடுல வந்து பாத்தீங்கன்னா ஆனோடும், சரிங்களா, ரைட் சைடுல வந்து கேத்தோடும் இருக்கும். சரிங்களா. இதை வச்சு தான் நாங்க அந்த அரேஞ்ச்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, ரிடக்ஷன் ரியாக்ஷன் அக்கர்ஸ் அட் ஆனோட். சரிங்களா. ஆனோட்ல எப்பயுமே என்னென்ன ப்ராசஸ் நடக்கும்னா ஆக்சிடேஷன் தான் நடக்கும். கேத்தோட்ல எப்பயுமே என்ன நடக்கும்னா ரிடக்ஷன் தான் நடக்கும். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ரிடக்ஷன் ரியாக்ஷன் அக்கர்ஸ் அட் ஆனோட்னு சொன்னனால அது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. அடுத்து லெஃப்ட் ஹேண்ட் எலக்ட்ரோட், லெஃப்ட் ஹாஃப் எலக்ட்ரோட் கன்ஸ்டியூட்ஸ் த பாசிட்டிவ் டெர்மினல். லெஃப்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஆனோடுங்கிறது எப்பயுமே நெகட்டிவ் டெர்மினல். ஏன்னா டிசல்யூஷன் நடக்கும்போது நெகட்டிவ் சார்ஜ் தான் கிடைக்கும். சரிங்களா. அப்போ வந்து பார்த்தோம்னா இதுவும் தப்பு. அடுத்து லெஃப்ட் ஹேண்ட் எலக்ட்ரோட் சர்வ்ஸ் அஸ் ஆனோடு. ஸோ இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் பாருங்க. லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஆனோடுன்னு சொல்லியிருக்காங்க. லெஃப்ட் ஹாஃப் எலக்ட்ரோட் சர்வ்ஸ் அஸ் கேத்தோட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் தப்பு. ஸோ அப்போ ஆன்சர் பார்த்தோம்னா சி ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்க, ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் த்ரீ மெட்டல்ஸ் A, B, C ஆர் ரெஸ்பெக்டிவ்லி. சரிங்களா. இந்த மைனஸ் வந்து இங்க இருக்கு. சரிங்களா. -3 அது. சரிங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா 3 வோல்டேஜ் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. நாம இதோட ரெடியூசிங் பவர் வந்து நம்மளுக்கு இன்க்ரீசிங் ஆர்டர்ல டிக்ரீசிங் ஆர்டர்ல பிளேஸ் பண்ணிருக்காங்க. கீழே இருக்க ஆர்டர் எது சரியா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 0.5 வந்து பாத்தீங்க அப்படின்னா மேல இருக்கும். சரிங்களா. அடுத்தது பார்த்தோம்னா -1.2, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா -3 வோல்ட்ஸ். சரிங்களா. ஸோ அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆர்டர்ல வந்து இதான் நம்மளுக்கு பிளேஸ் ஆயிருக்கு. அப்போ ஏங்கிறது வந்து எங்க இருக்குன்னா மேல இருக்கு. சரிங்களா. அதுக்கு அடுத்தது வேல்யூ பாத்தீங்கன்னா இது பி, அடுத்தது சி. சரிங்களா. இந்த ஆர்டர் தான் கரெக்ட். அப்போ பி இஸ் கிரேட்டர் தன் சி, சி இஸ் கிரேட்டர் தன் ஏ அப்படிங்கிறது தான் கரெக்ட். சரிங்களா. சிம்பிள்ஸ் எப்படி வேணா மாத்தி கொடுத்துருக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் நம்மளுக்கு கரெக்டா இருக்குது பாருங்க, பி ஆப்ஷன்ல கரெக்டா இருக்கு. ஸோ பி இஸ் கிரேட்டர், பியோட ரெடியூசிங் பவர் சிஏ விட பெருசு, சிஏ விட சி யாரோட பெருசு அப்படின்னா ஏ விட பெருசு. ஸோ அப்போ பி இஸ் கிரேட்டர் தன் சி, சி இஸ் கிரேட்டர் தன் ஏ அப்படிங்கிறது கரெக்ட். ஸோ ஆன்சர் பி. சரிங்களா. ஸோ இந்த டெஸ்ட் 65 ஆன்சர் கீஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் கிளாஸ்ல டெஸ்ட் 66 ஆன்சர் கீஸ் பார்த்தலாம். தேங்க்யூ.